ஹாய் மக்களே, வணக்கம். இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடுத்த உடனே இது எப்பயுமே காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்ம வந்து மறுபடியும் வந்து செடி வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வந்து நடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு 6 செடி வாங்கியிருக்கோம். இது வந்து இது நாம்டாக் மை கோல்டு, நம்ம தாய்லாந்து வெரைட்டி மேங்கோ. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து தாய்கிங் நாவல். ஒரு வியட்நாம் பலா இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஒன்று வியட்நாம் ரெட் பலா இருக்குது. இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட். இது வந்து ஜப்பான் கோவா. அப்புறம் வந்து ஒரு வியட்நாம் சாத்துக்குடி ஒன்று இருக்குது. இது எல்லாமே வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்கியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் வந்து ஒரு இயர்லி பேர்ட் நர்சரின்னு ஒன்று இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே பிளான்ட் எல்லாமே ப்ரைஸ் கம்மி தான். ஏன்னா வந்து அவங்களே வந்து பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்களே வந்து கிராஃப்டிங் பண்ணி எல்லாமே அவங்களே உற்பத்தி பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட எப்பயுமே கம்மியாக இருக்கும். ஹோல்சேலாகவும் எடுப்பாங்க, நிறைய பேர் ரீட்டெயிலாகவும் வாங்குகிறாங்க. அவங்க வந்து ஃபார்மருக்கெல்லாம் வந்து ஹோல்சேலாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர்லாம் பயிர் வைக்க போகிறீங்கன்னா அவங்க ஹோல்சேலாகவே கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட ரீட்டெயிலாக சும்மா ஒரு 6 பிளான்ட் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுதான் நடுறதுக்காக இடம் பார்த்துட்டு எங்கே நடுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த பக்கம் இப்போ ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 செடி நட்டுடலாம். மரமாக ஒரு செடி வந்து அந்த சைடு நடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சூரியன் இப்படிந்து வருதா, நிழல் வந்து அடிக்காது. அந்த பக்கம் தான் நிழல் விழும், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த ஓரம் ஃபுல்லாக எந்த செடியுமே வைக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே செடி வச்சாச்சு. இந்த ஓரமும் ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது. இந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தோன்னா, நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் ஒரு மாதத்தில் அவகேடோ வாங்கி நல்லான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது கொஞ்சம் நிழல் வேணுன்றதுனால அந்த இடத்த அப்படியே விட்டுற போகிறேன். இப்போது இதில் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா, இங்கே வந்து மரமாக ஒரு செடி எதுவும் வைக்க முடியாது. இந்த கொய்யா செடி அது மாதிரி வேணால் வைக்கலாம். இந்த இடத்துல மரமாகிடுச்சுன்னா நிழல் அண்ணாண்டு அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பயிர் எதுவும் ஒழுங்காக வளராது இல்லையா? அதுக்கப்புறம் இதுவும் ஓட்டுவாங்க, உழவு ஓட்டுவாங்க. அப்பயும் அடிப்படும். ஏன்னா மொத்தமாக ஒன்றா தான் ஓட்டுவோம். என்னாண்ட வேர்க்கடலையும் ஒன்றா தான் ஓட்டுவோம். அப்படியே ஃபுல்லாக மிளகா ஃபுல்லாக சுற்றி ஒன்றா தான் ஓட்டுவாங்க. அதனால் அதுவும் அடிப்பட்டுரும். அதான் யோசிக்கிறேன் இப்போது, அந்த சைடில் வைக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த தென்னை மரத்துக்கு ஃபஸ்ட்டில் அங்கே தான் எப்பயுமே தண்ணி வந்து ஊற்றுற இடம். அந்த இடத்துல எப்பயுமே ஈரம் இருக்கிறதுனால கொய்யா செடி மட்டும் அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்பயும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 செடி எங்கே வைக்கிறதுனே தெரில. பார்ப்போம், வைப்போம். வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம செடி எல்லாமே இங்கே வைக்கிற செடி ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா வந்து இந்த மண் அது மாதிரி. நான் உங்கள் மண்ணை எடுத்து காட்டுறேன், இருங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மண்ணை பார்த்தீங்களா? இந்த மண்ணோட குவாலிட்டி அது மாதிரி. நம்ம எது வச்சாலுமே உழைச்சிக்கும், சூப்பராக வளரும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். வீடியோ லென்த் அதிகமாக போகுது, ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணணும். ஓகே, பாய் பாய்.